பணம் இருந்தால் தான் சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. சந்தோஷங்கிறது சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ட்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. எனக்கு கஷ்டம் வந்ததுன்னா அது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். உட்காந்து அப்படியே நினச்சி பார்ப்பேன், அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை போயிடும். லைஃப் இஸ் ஷார்ட். எனக்கு மனசு ஃபுல்லாக லவ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் லவ். என்னோட பிளான்ஸ்னால் எனக்கு அப்படி ஒரு உயிர். என்னோட பெட்ஸுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். சீதா மேம்க்கு கோவம் வருமா? வரும், வராமல் இருக்காது. எந்த விஷயத்துக்கெலாம் கோவம் வரும்? என்னை இந்த உரம்லாம் போட சொல்கிறாங்க, அந்த உரத்தெல்லாம் கலக்க சொல்கிறாங்க, எனக்கெலாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அப்படி இருக்குன்னெல்லாம் சொல்லுவார். எனக்கு அதில் பயங்கர கோவம். ஆனால் நான் அது கோவப்பட்டால் அவர் வேலையை விட்டு போயிடுவார்ல, அதனால சின்ன வயசுலலாம் டாட் போட்டுன்னு கத்துவோம் எல்லாத்துக்குமே. பட் அதுக்கப்புறம் பக்குவம் வரும்போதும் எங்கள் அம்மா மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணணுன்றதுனால நிறைய விஷயங்கள் அந்த ஆர்ட்டெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ என்னோடய பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான். மை டார்லிங், மை லைஃப், மை சோல். உங்கள் பால்கனியில் ஒரு 4 பூச்செடி இல்லை ஏதாவது ஒரு காய் செடி வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் அஸ். தொட்டெல்லாம் நான் பேசுவேன், அவங்க அப்படியே ஷேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு புரியும். நம்ம தண்ணி ஊற்றுனா நல்லா வளருவாங்க அவங்க. இதெல்லாம் நான் சொன்னா பைத்தியம் மாதிரி. ஹாய்ங்க, ஹாய்ங்க, ஹாய் குட் மார்னிங்க, ஹாய் குட் மார்னிங்க, ஹாய் குட் மார்னிங்க, ஹாய் குட் மார்னிங்க. அரசி அவார்ட்ஸ் 2026 நடிகை சீதா அவர்களுக்கு பசுமை பொற்குரல் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். மேம், உங்களுக்கு ஒன் லைன்ல நாங்க சில கேள்விகள் கேட்குறோம். கடவுள் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு சொல்லணும்னு? எப்போவுமே நம்ம மனசில் இருக்கணும். கடவுளுங்கிறது இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவர் கொடுக்கறது தான். ஸோ அந்த விதத்தில் நம்ம எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனோன்னா கடவுள் இருக்கார். அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா வில் அக்செப்ட் எவ்ரிதிங் அண்ட் கோ. சந்தோஷம். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? இட் இஸ் அ ஸ்மால் டெக்னிக் ஆஃப் லைஃப். சந்தோஷம் அப்படிங்கிறது லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், கஷ்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேர் சொல்ல கேட்டிருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. அப்படி சந்தோஷமாக இருந்தால் அடுத்த பிரச்சனை நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ லைஃப் ஃபுல்லாக இது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதிலேருந்து நம்ம சந்தோஷமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்று வச்சுக்கணும். பணம் இருந்தால் தான் சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. சந்தோஷங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் இல்லை. எதுவுமே வாழ்க்கையில் இல்லைன்னா கூட நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கிறது, இது வெளி விஷயம் கிடையாது. எந்த விஷயமும் நம்மளை பாதர் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டோன்னா we can always be happy. நம்மளை சுற்றி நடக்கிறதுல ஒரு சின்ன கவனம் நமக்கு இருந்தாலே நிறைய விஷயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு பூ பூத்தா அதில் ஒரு சந்தோஷம், ஒரு துளிர் விட்டால் அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். 4 பேருக்கு நல்லது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அன்னைக்கு நைட் நம்ம சந்தோஷமாக தூங்குவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். அதை நம்ம தனிப்படுத்தி பார்த்துக்கணும் சந்தோஷம் அப்படிங்கிறது. அப்படி பார்த்துக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. we can always be happy. அதான். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய சொல்கிறாங்கல்ல மேம். ஸோ அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இல்லாமல் ஒரு விஷயம் இருக்காது, இருக்கும். பட் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். டிப்ரெஷனுங்கிறது இருக்காது. பேசிக்கலி நான் கொஞ்சம் ஹாப்பி பர்சன். எனக்கு கஷ்டம் வந்ததுன்னா அது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். உட்காந்து அப்படியே நினச்சி பார்ப்பேன், அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை போயிடும். அப்படி போயிட்டால் we can come out of the depression and stress. இதெல்லாமே that's what I feel. life is short. இந்த ஒரு ஜென்மம் தான். அதில் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கணும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு லைஃப்பை வீணாக்கிக்க கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ அதில் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் எடுத்துக்காமல்
எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத யோசனை பண்ணி we should come out of it quickly. பணம் எவ்வளோ முக்கியம் மேம்? பணம் ஓரளவுக்கு முக்கியம்தான் லைஃப்பில், இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? ஓரளவுக்கு அது முக்கியம்தான். காதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லவ்ங்கிறது இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். யூ ஷுட் லவ் த பீப்புள் அரவுண்ட் யூ. எனக்கு மனசு ஃபுல்லாக லவ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் லவ். என்னோடய பிளான்ஸ்னால் எனக்கு அப்படி ஒரு உயிர். என்னோடய பெட்ஸுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். ஸோ ஐம் ஆல்வேஸ் வித் ஃபுல் ஆஃப் லவ். நான் யார்கிட்ட பேசினாலும் ஜென்யூனாக தான் பேசுவேன், மனசுலேருந்து தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி லவ்வை ஒன்று வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் மனசுக்குள்ளே. அப்போ தான் we can be happy. that is very important. எல்லாமே எல்லாரையுமே அன்போடு தான் பார்க்கணும். சீதா மேம்க்கு கோவம் வருமா? வரும், வராமல் இருக்காது. உங்களோட குரலே ரொம்ப மெல்லிசமாக நான் கேட்டு கேட்டு பழகிட்டேனா? எப்படி இருக்கும் உங்கள் கோபம்? எந்த விஷயத்துக்கெலாம் கோபம் வரும்? இல்லை, சொன்னது யாராவது சரியாக பண்ணல, சொல்கிறத கேட்கலை, நம்ம நினச்சது நடக்கலைன்னு சொல்லும்போது கோபம் வரும் தான். பட் அந்த கோவத்தை காமிச்சிக்க மாட்டேன். அது ஸ்லோவாக அது வேறு விஷயத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், தமாஷ்க்கு சொல்லணுன்னா, எங்கள் வாட்ச்மேன் இருக்கார். அவர் இந்த கார்டனில் நிறைய வேலை இருக்கும். ஸோ அவர் என் பக்கத்து வீட்டில் என் தம்பி ஒய்ஃப் இருப்பாங்க, அங்கே போய் புலம்பிகிட்டு இருப்பார். என்னை இந்த உரம்லாம் போட சொல்கிறாங்க, அந்த உரத்தெல்லாம் கலக்க சொல்கிறாங்க, எனக்கெலாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அப்படி இருக்குன்னெல்லாம் சொல்லுவார். எனக்கு அதில் பயங்கர கோவம். இதில் என்ன அருவருப்பு இருக்குது? ஒரு சாணத்தை கையில் தொடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு பயங்கர கோவம்தான். ஆனால் நான் அது கோவப்பட்டால் அவர் வேலையை விட்டு போயிடுவார்ல, அதனால் அப்படியே யோசித்து வச்சு சரி இவரை என்ன பண்ணுறதுன்னு. நேற்று என்னாச்சு, பிளான்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் விதையெல்லாம் போட வேண்டியிருந்தது. அதெல்லாம் போடும்போது அவர்கிட்ட சொன்னேன், வாட்ச்மேன் நீங்கள் வச்ச கீரை எல்லாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்களேன், உங்களுக்கு க்ரீன் தம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் பயங்கர சந்தோஷமாயிட்டார். இன்னும் கொஞ்சம் நிறைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுதான் நான் ஒரு டெக்னிக். நம்ம கோவப்பட்டாலாம் ஒன்றும் நடக்காது. அது என்ன பண்ணுறது அடுத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் சரியான விஷயம். அதான் எல்லாமே லைஃப்பில் ஆஃப் லேட் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு வரும். சின்ன வயசுலலாம் டாட் போட்னு கற்றுவோம் எல்லாத்துக்குமே. பட் அதுக்கப்புறம் பக்குவம் வரும்போதும் தான் எல்லார்கிட்டையுமே ஒரு மாற்றம் வரும். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த விமென்ஸ் டேயில் நம்ம நிற்கிறோம். ஸோ உங்கள் பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியே தாங்க. தே ஆர் வெரி வெரி லவபிள். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப தைரியம். எங்கள் அம்மா மாதிரி நான். ஸோ அம்மா கிட்ட அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் லைஃப்லன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே எவ்ரிதிங் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஒரு விமன்னா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ஏதோ அவங்களுக்காக அவங்க பார்த்துக்கணும், அவங்க லைஃப்பை அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் அம்மா கிட்டேருந்து. அம்மா டஸ் லாட் ஆஃப் டேஞ்சூர் பெயிண்டிங் எல்லாம். நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நமக்கு ஆர்ட் ஏதாவது நம்ம கற்றுக்கணும். ஃப்ரீயாக இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணணுன்றதுனால நிறைய விஷயங்கள் அந்த ஆர்ட்டெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ என்னோடய பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான். ஸோ தே ஆர் வெரி ஸ்வீட், லவ்விங், மை டார்லிங், மை லைஃப், மை சோல், எல்லாமே அவங்க தான். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா உங்கள் கார்டனிங்கோடு சேர்ந்து ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம் பிள்ளைங்களுக்கு. கார்டனிங் பண்ணுங்கள் யாராக இருந்தாலுமே. அது ஒரு டெஃபினட்டாக ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்குற ஒரு விஷயம். ஒரு பெரிய கார்டன் இல்லைன்னா கூட உங்கள் பால்கனியில் ஒரு 4 பூச்செடி இல்லை ஏதாவது ஒரு காய் செடி வளர்த்து பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்களே, காலையில் எந்திரிச்ச உடனே அதை பாருங்கள், அதோடைய இலை, அந்த பூவெல்லாம் பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை ப்ராக்டிக்கலி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி செடி கொடிகள் கிட்ட இருக்கிறது, தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் அஸ். ஆனால் நம்ம நிறைய பேசினா அந்த பிளான்ஸ்க்கு நிறைய புரியும் தெரியுமா. தே ரியாக்ட். தொட்டெல்லாம் நான் பேசுவேன், அவங்கக்கிட்ட நிறைய பேசுவேன், அவங்க அப்படியே ஷேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு புரியும். நம்ம தண்ணி ஊற்றுனா நல்லா வளருவாங்க அவங்க. வாட்ச்மேன் தண்ணி ஊற்றுறதை விட, வேலையாள் தண்ணி ஊற்றுறதை விட. இதெல்லாம் நான் சொன்னால் பைத்தியம் மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. இது உண்மை. 10 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள், அதோடய வளர்ச்சியே வேறு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நான் அதை நேசிக்கிறேன், அதனுடைய ரியாக்ஷனும் அப்படி தான் இருக்கும். ஸோ எவ்ரிபடி ஒரு 4 செடியாவது வளங்க, ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப அழகாக, அருமையாக, பொறுமையாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி டீச் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சிவசங்கரி. Thank you so much. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR. அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி.